ஸ்டோன் ஒர்க் ப்ளவுஸில் கரெக்டான அளவில் நெக் வந்து எப்போவுமே இருக்காது. ஆனால் டெய்லர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ப்ளவுஸ் தைக்க. இன்றைக்கி நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸோட நெக் வந்து அடித்து திருப்பியிருக்கேன். ப்ளவுஸோட அந்த அளவுகளும் கம்மி தான். ஒட்டு கொடுத்து தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது ப்ளவுஸு. இப்போ இந்த 2 சைடு இருக்க ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாரியோட கிளாத்தில் 6 இன்ச் 6.5 இன்ச் பக்கம் எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலர் சாரீ, அதனால் கொஞ்சம் தப்புச்சேன் இந்த ப்ளவுஸுக்கு. கேன்வாஸில் ஸ்கேலப் டிசைனும் ஸ்லீவுக்கு வைக்கிற ஒரு டிசைனும் சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். சாரியோட ரைட் சைடு மேலே கேன்வாஸ் வச்சு தைக்கிறேன். கேன்வாஸோட அந்த மெழுகு பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். அந்த ஸ்கேலப்போட எட்ஜில் தையல் போட்டு வரேன். 1/2 இன்ச் அந்த சிங்கிள் கைடெலாம் தையல் போடல, அப்படியே அந்த எட்ஜிலே தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாட்ச் வந்து நல்லா கரெக்டாக கொடுக்கணும். அந்த கேப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டால் தான் அழகாக ஸ்கேலப் வந்து திரும்பும். இதுக்கப்புறம் லைட்டாக கேன்வாஸ் வந்து உள்பக்கமாக தள்ளி விட்டோன்னா நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் அயன் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து இப்போ தைக்கலை, கேன்வாஸோட ஒரு சைடில் தான் தைக்க போகிறேன். அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்கேலப் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணலை, அது வந்து ப்ளவுஸில் வச்சு தைச்சிருக்கேன். கரெக்டாக நாட்டு கொடுத்து அதுக்கான ஒரு குஞ்சமும் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேலப்பில் லேஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 1/4 இன்ச் லேஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் கரெக்டாக டேர்ன் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் கலரில் எனக்கு லேஸ் கிடைக்கல, அதனால் எப்பவும் போல் நம்ம வைக்கிற கோல்டன் கலரே வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கும் டிசைன் வந்து அதே மாதிரி தான் ஸ்லீவில் வச்சுட்டு அவுட்லைனில் தைக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், டிசைனில் வந்து அவுட்லைனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டேன். ப்ளவுஸில் அந்த ஸ்லீவில் வைக்கும்போது தான் தைக்கிறேன். அயன் பண்ணி அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து லேஸ் ஒர்க் வந்து கொடுக்குறேன். லேஸோட 2 பக்கமுமே நம்ம தையல் போடணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே பார்டருக்கும் சின்னதாக வந்து அந்த லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவு, அதனால் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வச்சு பஃப் வச்சு முடிக்க போகிறேன். நிறைய வேலை தான் இந்த ப்ளவுஸில். ஸ்லீவுக்கு டிசைனு, பேக் நெக் டிசைனு, ஸ்டோன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பிரித்து எடுத்த ஸ்டோன்லாம் மறுபடியும் ஒட்டணும். பஃப் ஸ்லீவு இதெல்லாம் முடித்து ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது.